ஒரு சில விஷயங்கள் பிஃபோர் மேரேஜுக்கும், ஆஃப்டர் மேரேஜுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். பிஃபோர் மேரேஜ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு 6 ஆயிடுச்சு டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருப்பாங்க. அப்படியே அடம் பிடிச்சு எழுந்து ஒரு 6 மணிக்கு எழுந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுந்த உடனே வந்து பார்த்தோம்னா, அந்த வீட்டையெல்லாம் கூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோம்னா, கரைச்சு கொட்டிகிட்டே இருப்பேன். மெதுவா செஞ்சுக்கினா என்ன? அப்பவே செஞ்சிடணுமா? ஒரு பாத்திரம் கழுவுனா அப்பயே கழுவணுமா? துணினா காலையிலேயே துவைச்சிடணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி தான் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு நடக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. இப்போ அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் அலாரம் வைக்காம கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா முழிப்பு வந்துட்டு நம்ம எழுந்திரிச்சும் வந்துடுறோம். அதே போல் தான் வீடு வாசல் எல்லாமே கூட்டுற வேலையும் சரி, அதே இல்லாமல் வெளியே போகிறது அப்படின்னாவே முதல்ல வீடு வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்கள எழுப்புறதா இருந்தாலுமே சரி, இதெல்லாமே எனக்கு அப்படியே ரிலேட் ஆகிற மாதிரியே வந்து இருக்குது. ஸோ நம்ம மெச்சூர் ஆகிட்டோமா என்னன்னு தெரியல. ஆனாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்குமே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயத்தில் நான் ரொம்பவே பாசிட்டிவாக வந்து இருக்கேன். இந்த மாதிரி